அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்பியலுடைய அடிப்படை டாபிக்கான அளவீடுகளை பற்றி தான். சோ மெஷர்மென்ட் பிசிக்ஸ்ல அறிவியலை பொறுத்தவரையும் 3 டாபிக் நமக்கு இருக்கு. அதாவது அறிவியல்ல இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்னு சொல்லிட்டு உயிரியலுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவமா இயற்பியலுக்கும் நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இரண்டுமே ஏறத்தாழ ஒரே மாதிரியான கேள்விகள், ஒரே அளவிலான கேள்விகளை வந்து நமக்கு எடுத்துட்டு வந்து தரும். அது மட்டும் இல்லாம மார்க்கும் ஈஸியா பெற்று தரும். சோ இந்த இயற்பியல்ல தான் இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புகள் துவங்க போகுது. சோ வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. வாங்க பாப்போம். சோ இன்னைக்கு நம்மளுடைய இயற்பியல்ல அளவீடுகள் அப்படின்ற ஒரு மெஷர்மென்ட்ன்ற ஒரு டாபிக்கை பத்தி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த இயற்பியலை பொறுத்தவரையும் நிறைய டாபிக்குகள் வந்து உருவாக போகுது. நிறைய டாபிக்குகள் இருக்கு. ஆனா அதற்கு எல்லாமே ஒரு பேஸ் டாபிக், ஒரு அடிப்படையான ஒரு டாபிக் அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவீடுகள், இந்த மெஷர்மென்ட்ஸ் தான். ஏன்னா இவங்க இல்லாம மற்ற டாபிக்குகளால தன்னிச்சையா இயங்கவே முடியாது. ஏன்னா இவர்களுடைய துணை அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தேவை. இந்த யூனிட்ஸ் உனக்கு புரியல, இந்த மெஷர்மென்ட்ஸ் உனக்கு புரியல அப்படின்னா அந்த டாபிக்ல ஒரு இடத்துலயும் உனக்கு கேள்விக்குறிதான் வந்து நிக்குமே தவிர இது ஏன் வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, இது எதனால வந்துச்சு அப்படின்னு உனக்கு ஒரு கேள்விக்குறி நிக்குமே தவிர உன்னால கண்டிப்பா ஒரு புரிதலோட படிக்கவே முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னா இவங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இவங்க தெரியாம நம்ம எங்கேயுமே போக முடியாது. அதனாலதான் இந்த அளவீடுகள் டாபிக்கை நான் 2 பார்ட்டா போட போறேன். சோ பார்ட் 1ல வந்து உனக்கு புரிய வைக்கக்கூடிய கருத்து தான் பார்ட் 2 வந்து உனக்கு ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். அப்ப பார்ட் 1 முழுசா கவனிங்க. சார் எனக்கு இது தெரியும் தானே, எனக்கு இது ஓரளவுக்கு தெரியும் தானே, இல்ல நான் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டேன் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு வீடியோவை பார்க்கறது மூலமா அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எந்த அளவுக்கு சுலபமா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றது வந்து உனக்கு புரிய வரும். சோ பார்ட் 1 வீடியோ ஒரு 30 மினிட்ஸ் போலாம். சோ அதை வந்து நல்லபடியா கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும் உனக்கு. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அளவீடு. மெஷர்மென்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அதாவது ஒரு பொருளினுடைய பண்பை வந்து அளக்கிறதுக்கு பேரு தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அளவீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அளவீடுகள் எதெல்லாம் அளக்க பயன்படலாம்? ஒரு திடப்பொருள் அளக்க பயன்படலாம், ஒரு திரவத்தை அளக்க பயன்படலாம், ஒரு அதாவது வாயு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் அளக்க பயன்படலாம். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. 2 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் வாட்டர் கேனு, 1 கிலோ சர்க்கரை, 4 கிலோ பருப்பு, கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திருப்பீங்க. அப்ப இதெல்லாம் அளக்க பயன்படுறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அளவுகள். அப்ப உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த அளவுகள் இல்லாம உன் அன்றாட வாழ்க்கையில ஒரு நாளை நீ என்ன பண்ண போறது இல்ல, கடந்து போக போறது கிடையாது. கடைக்கு போயிட்டு 10 ஷர்ட் கொடுப்பா அப்படின்னா என்ன பண்ணுவான்? 10 ஷர்ட் எடுத்து வச்சுட்டு எது எடுக்குதுப்பா, நல்லா இருக்கப்பா, 10 மீட்டர் ஷர்ட் துணி கொடுன்னு கேட்டாதான் அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு ஷர்ட் மீட்டர் துணியை கிழிச்சு கொடுப்பாரு. 10 ஷர்ட் கொடுப்பான்னு போய் கேட்கலாமா? அப்போ அங்க ஒரு அளவு நீ குறிப்பிட்டு சொல்லும் பொழுதுதான் அந்த பொருளினுடைய அர்த்தமே ஒரு கடைக்காரர் கூட விளங்குது. போயிட்டு கடையில போயிட்டு 2 பேக்கெட் சக்கரை கொடுப்பானா, 2 பேக்கெட் சக்கரை தான்ப்பா, அரை கிலோவா வேணுமா, ஒரு கிலோவா வேணுமா, 1/4 கிலோவா வேணுமா, அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெளிவா கேட்பாங்க. அப்போ ஒரு அளவு, பொருளினுடைய அளவு என்பது ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அளவுகளை பத்தி தெரியணும். அதுதான் பொருளினுடைய பண்பு. அப்ப அந்த பொருளினுடைய பண்பை விளக்குவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அளவீடு. சோ அளவு என்பது அந்த மெஷர்மென்ட்டை எதுல குறிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இன் நம்பர்ஸ். ஓகேவா? 2 கிலோ அந்த நம்பர்ஸ்ல குறிக்கிறதுக்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அளவீடுகள் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி புரிய வச்சிட்டேன். அப்ப அளவீடுகள் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு பொருளினுடைய பண்பை குறிப்பதுதான், அதனுடைய எண் மதிப்பை குறிப்பதுதான். இதுதான் அளவு. ஓகேவா? சோ இப்போ நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்பியல் அளவுகள். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இவங்கள தான். இயற்பியல் அளவுகள் மொத்தமா எத்தனை இருக்கு இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கு. நான் சொல்றது என்னன்னா நிறைய இருக்கு. ஆனா அதுல அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் அடிப்படை அளவுகள்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் மெஷர்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 இருக்கு. எத்தனை இருக்கு? 7 ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. சோ இவங்க இல்லனா எந்த ஒரு அளவையும் இல்ல எந்த ஒரு யூனிட்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அடுத்தடுத்து உருவாக்கவே முடியாது. சோ எல்லாரையும் உருவாக்குறதுக்கு அடிப்படையான ஒருத்தங்க பாத்தீங்கன்னா இந்த 7 பேர். இந்த 7 பேர் யாருன்றது உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவர்கள் உருவாவது சாதாரணமான ஒரு விஷயமா? இந்த உலகத்துல ஒரு உயிர் உருவாவதே எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி அந்த உயிராக படைக்கப்பட்ட இந்த அளவுகளை வந்து சாதாரணமா உருவாக்கி இல்ல, ஒரு ஸ்டேஜ்லயும் கடந்து எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு விஷயத்தையும் கடந்து இவங்க இல்ல உலகத்துல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள மாதிரியான அளவுக்கு இவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலயும் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி கடைசியில வந்து ஒண்ணு நின்னாங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ, சிஸ்டம் இன்டர்நேஷனல். இவங்களை பத்தி நான் சொல்லதான் போறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த எஸ்ஐ அலகு முறை தான் இன்றைக்கு பன்னாட்டு அளவுல
அதாவது உலக அளவுல வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த வருடத்துல? 1960வது வருஷத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப 1960வது வருஷம் இயர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1960வது வருஷத்துல தான் இந்த சிஸ்டம் இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய SI அழகுமுறை வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சோ அந்த அழகுமுறையை அந்த அளவு தான் இன்னைக்கு வரையும் எல்லா நாடுகளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்க அதை பத்தி நம்ம ஒரு ஸ்லைட்ல பாத்துடலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல இந்த கதை, அடிப்படை அளவுகள் எத்தனை பேரு? 7 பேரு. இந்த அடிப்படை அளவுகளை கொண்டு உருவான துணை அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. துணை அலகு அளவு. ஓகேவா? அவங்க எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 10 பேரு. நிறைய பேர் இருக்காங்க, ஆனா மேஜரா எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர். அந்த 10 பேர் யாரான்றதையும் நான் சொல்லிடுறேன். புரியுது? இந்த வீடியோல எல்லாத்தையும் பாத்துருவோம். அடிப்படை அலகுகளான 7 பாத்துருவோம், அந்த முன்னாடி இருக்க ஸ்டேஜஸ் பாத்துருவோம், அடுத்தது துணை அலகுகள் எத்தனை பேர் அப்படின்றத பாத்துருவோம். சோ எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இவ்வளவு நாள் இவங்களை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தோமேடா தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு நீயே அடுத்த எண்ட் ஆஃப் த செஷன் ஃபீல் பண்ணிடுவேன். என்னடா தேவையில்லாம இவங்களை போய் மனப்பாடம் பண்ணோம், இவ்வளவு ஈஸியா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்குவ. அந்த அளவுக்கு ஈஸியா நம்ம புரிய வச்சிருவோம். ஓகேவா? எந்த ஒரு அளவா இருந்தாலும் அதற்கு ஒரு அலகு என்பது கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு அளவா இருந்தாலும் அதற்கு ஒரு அலகு என்பது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்ப நான் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. இப்ப இவ்வளவு சர்க்கரை அள்ளி வைக்கிறேன், அது ஒரு அளவு. இவ்வளவு சர்க்கரைன்றது வந்து என்ன அளவு? அந்த அளவுக்குன்னு ஒரு அலகு இருக்கும்ல, அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம். இப்ப இவ்வளவு சக்கரை எடுத்து வைக்கணும்னு சொல்லும் போது இவ்வளவு 2 கை சக்கரை கொடுனா கேட்பீங்க. 2 கை எடுத்து போட்டா அது 2 கிலோ பிடிக்கும் அப்படின்னா அது 2 கிலோ சக்கரை. அப்ப அதுக்கு ஒரு அளவுக்கு ஏற்ற ஒரு அளவு கண்டிப்பா இயற்பியல்ல இருக்கு. அப்ப அந்த மெஷர்மெண்ட்டுக்குனா யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டை தான் எதுல சொல்றாங்க? SIல சொல்றாங்க. அப்ப அடிப்படை அலகுகளான அந்த அளவுகள்ல எத்தனை SI யூனிட்ஸ் இருக்கு, அந்த 7த்துக்கும் என்ன, இதான் நீ ஃபர்ஸ்ட் கத்துக்க போற. அந்த 7த்தை வச்சுதான் நம்மளால இந்த துணை அலகான 10த்தை என்ன பண்ண முடியும், உருவாக்கவே முடியும். சோ அதுல யாருன்றதை நம்ம இப்ப பாத்துருவோம். அடிப்படை அளவுகள், ஃபண்டமெண்டல் மெஷர்மெண்ட்ஸ், மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லிட்டேன்? 7 பேர். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் நம்பரை போட்டு வச்சுக்கலாம். 7 நம்பர். அந்த 7 நம்பரை சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? 7 பேர். இந்த 7 பேருக்கு என்னென்ன யூனிட், இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். முதல்ல இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் நீலம். இந்தெல்லாம் போட்டு போறீங்க, அந்தெல்லாம் வந்து ப்ளூ கலர். ஓகேவா? இந்த நீலம். நீலம்னா என்ன? மீட்டர். ஓகேவா? நீலம்னா என்ன? மீட்டர். அதனுடைய அளவு சரி அந்த பக்கம் எழுதணுமா? ஓகே. நீலம்னா என்ன? மீட்டர். இத வந்து ஸ்மால் எம்ல தான் குறிப்பிடணுமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல நீலம்னா இங்க எழுதுறதுக்கு மறந்துட்டேன், லென்த். ஓகேவா? நீளம்னா என்ன? லென்த். இங்கிலீஷ்ல வந்து லென்த். அப்ப லென்த் நீங்க எதுல அளவிடுவீங்க? மீட்டர்ல அளவிடுவீங்க. அதை நீங்க குறிக்கும் போது எந்த எம்ல குறிப்பிடணும்? ஸ்மால் எம்ல. ஏன் சார் ஸ்மால் எம்ல குறிப்பிடணும்னா, ஏன்னா நம்ம பிசிக்ஸை பொறுத்தவரை கேஸ் சென்சிட்டிவ் இருக்குமா. ஏன்னா சின்ன எம் ஒண்ணுத்தை குறிக்கும், பெரிய எம் ஒண்ணுத்தை குறிக்கும். அந்த மாதிரி சின்ன எம் தான் எதை குறிக்கும்? மீட்டரை குறிக்கும். அப்ப பெரிய எம் எதா குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறை அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ். மாஸ். இந்த மாஸ் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய எம் குறிக்கிறது. அப்ப நிறை. ஓகேவா? நிறை. நிறை என்றது என்னது? மாஸ். இப்ப இவங்களுடைய அளவு என்ன, அலகுகள் என்ன எல்லாருக்குமே தெரியும். யூனிட்ஸ் வந்து பார்த்தோம்போது மாஸ்க்கான யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பேசிக் தான் கிலோகிராம் அப்படின்னு என்ன பண்ணிடலாம், ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். கிலோ கிராம். கிலோகிராம் எப்படின்னு சொல்லுவீங்க ஷார்ட் ஃபார்ம்ல? கேஜி சார். நான் படிக்காததா 1 கேஜி 2 கேஜின்னு சொல்றோம்ல சார், அந்த கேஜி சார். அப்ப நீளம் வந்து லென்த். லென்த் என்னன்னு சொல்ல போறீங்க? மீட்டர். நிறை வந்து மாஸ். அதனுடைய அலகு என்ன? கிலோகிராம். அடுத்தது மூணாவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு காலம். என்னன்னு சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? டைம். ஓகேவா? காலம், டைம். இதனுடைய அளவு அலகுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினாடி. வினாடி, செகண்ட். அப்ப அதை என்னன்னு சொல்லுவீங்க ஷார்ட்ல? எஸ். ஓகேவா? எஸ். அப்ப காலம் டைமுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வினாடி. அத வந்து செகண்ட்ஸ் சொல்லுவாங்க, எஸ் ன்னு சொல்லிட்டு முடிச்சிடுவோம். அப்ப இந்த மூணும் தான் மேஜர். இந்த மூணுத்தை வச்சுதான் அந்த துணை அலகுகள் 10ன்னு சொன்னல அவங்களை உருவாக்கவே முடியும். யார் 3 பேர் வச்சு? இவங்க 3 பேர் வச்சுதான். நீளம், நிறை, காலம். லென்த், மாஸ், அடுத்தது டைம். இவங்க 3 பேர் இல்லாம அந்த துணை அலகுகளான அந்த செகண்டரி யூனிட்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, டிரைவ் பண்ணவே முடியாது. அப்ப இவங்க 3 பேர் தெரிஞ்சு வச்சுக்கோ யார் யாருன்னு. சோ அடுத்தது 4, 5, 6, 7 யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத பாத்துருவோம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டவியல். மின்னோட்டவியல். எலக்ட்ரிசிட்டி. எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரிசிட்டினா என்னது?
எலக்ட்ரிசிட்டினா என்னது? எலக்ட்ரான்களுடைய ஓட்டம், the flow of electrons. அதுதான் மின்சாரம். மின்சாரத்தை எதுல அளவிடுவாங்க? ஆம்பியர். மின்சாரத்தை எதுல அளவிடுவாங்க? ஆம்பியர். ஓகேவா? ஆம்பியர். சோ அத எப்படி குறிக்கிறதுனா இந்த A. ஓகேவா? A. அப்ப ஆம்பியர் மின்னோட்டவியல் எலக்ட்ரிசிட்டியினுடைய அலகு என்ன? SI அலகு ஆம்பியர். இங்க குறிக்கிறது எல்லாமே SI அலகுமா? கொடுக்கிறது எல்லாமே என்ன அலகு? SI அலகு. அப்போ நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய மின்னோட்டவியல் எலக்ட்ரிசிட்டியினுடைய அலகு வந்து ஆம்பியர். அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்பம். வெப்பத்துக்கு பெரும்பாலும் அதிகமான SI அலகுகள் இருக்கு. என்னென்ன சொல்லலாம்? கலோரின்னு சொல்லுவாங்க சில பேரு, ஜூல்னு சொல்லுவாங்க சில பேரு. ஆனா SI அலகு முறையில வெப்பத்துக்கு என்ன SI அலகு அப்படின்னு கேட்டீங்கன்னா கெல்வின். என்னது? கெல்வின். அப்ப இது ரொம்ப முக்கியம். நாளை பின்ன இது வந்து கேட்கும் போது கெல்வின் SI அலகுன்னு கேக்குறாங்க வெப்பத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கெல்வின்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறாவது வந்து பொருளினுடைய அளவு. ஒரு பொருளினுடைய அளவு amount of substance ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. amount of substance அப்படின்னு சொல்லுவாங்க. இத அளவிடுறதுக்கு எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோல். என்னது? மோல். இதனுடைய அளவு என்ன? மோல். அது எப்படி ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுவாங்கன்னா MOL ன்னு எழுதுவாங்க. ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுவாங்க? MOL. ஏன்னா ஏற்கனவே ஸ்மால் m மீட்டர் புடிச்சிக்கிச்சு, கேபிட்டல் M மாஸ புடிச்சிக்கிச்சு. அப்ப மோலுக்கு திருப்பி m னே குறிப்பிடுவாங்களா? அதனால ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. MOL மோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏழாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் லாஸ்ட் ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு லைட் இன்டென்சிட்டி. என்ன லீ போட்டிருக்குன்றத கவனிங்க. இந்த லீ போட்டிருந்தா ஒளி சவுண்ட், ஆனா நான் போட்டிருக்கிறது இந்த லீ லைட் இன்டென்சிட்டி. ஓகேவா? லைட் இன்டென்சிட்டி. இவங்களுடையது என்னன்னு பாத்தீங்கன்னா கேண்டிலா. இவங்களுடைய அளவு என்ன? கேண்டிலா. ஓகேவா? CD அப்படின்னு சொல்லுவாங்க. CD. ஓகேவா? சோ இந்த ஏழுகள் தான் அடிப்படை அளவுகள், அவற்றினுடைய அலகுகள். அப்ப யார் யாருன்னு தெரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் யாரு? நீளம். நீளம்னால என்ன? லென்த். அதை எதுல அளவிடுவாங்க? மீட்டர்ல அளவிடுவாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? 10 கிலோமீட்டர் வா, 20 கிலோமீட்டர் வா, 30 கிலோமீட்டர் வா அப்படின்னு சொல்லிட்டு நீளத்தை வெவ்வேறு வகையில மில்லி மீட்டர்னு சொல்லுவாங்க. சில பேர் சென்டிமீட்டர்ல அளவு சொல்லுவாங்க நீளத்தை. என்ன மீட்டர்னா சொல்லிக்கோ. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை அலகுன்னு எதை வச்சிருக்காங்க? இந்த மீட்டரை தான். சோ இந்த மீட்டர்ல இருந்து தான் சென்டிமீட்டர் கன்வர்ஷன் ஆகட்டும், கிலோமீட்டர் கன்வர்ஷன் ஆகட்டும், எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. அப்ப நீளம் லென்த்ன்றதுல SI சிஸ்டம் இன்டர்நேஷனல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மீட்டர். அடுத்தது நிறை. நிறையினுடைய SI அலகா என்ன சொல்றாங்கன்னா கிலோகிராம். அடுத்தது காலம் டைம். டைமினுடைய SI அலகா என்னன்னு சொல்றாங்கன்னா வினாடி. இவங்க மூணு பேரும் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். நாலாவது மின்னோட்டவியல் எலக்ட்ரிசிட்டி ஆம்பியர். அடுத்தது வெப்பம் வந்து கெல்வின் K. அடுத்தது பொருளின் அளவு மோல், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒளிச்செறிவு லைட் இன்டென்சிட்டிக்கு வந்து கேண்டிலா. புரிஞ்சுதா? இந்த 7 புரிஞ்சுதா? இந்த 7 வச்சு தான் அடுத்தடுத்து உருவாக்க முடியும். அப்ப இந்த 7 கிளியர். இதுல எந்த டவுட்டும் இல்ல. போலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா சிஸ்டம் previously used SI சிஸ்டம். SI சிஸ்டத்துக்கு முன்னாடி இவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணிருந்தாங்க இதுவே நமக்கு தெரியணும்ல. ஏன்னா நாளை பின்ன இப்ப இந்த அலகுமுறையின் அடிப்படையில் இதனுடைய பேசிக்கான அலகுமுறை என்னன்னு கூட நம்மள क्वेश्चन கேட்கலாம். இப்ப SI யூனிட்ல லென்த்துக்கு என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவ? மீட்டர். அப்ப இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுல சில இதெல்லாம் இருக்குல்ல சிஸ்டம், அதுல அதனுடைய பேசிக்கான யூனிட் என்னன்னு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? சொல்ல தெரியணும். அப்போ நம்மளை பொறுத்தவரை மூணே விஷயம் தான். ஒன்னு நீளம். நீளம்னா என்னது? லென்த். இன்னொன்னு நிறை மாஸ். இன்னொன்னு காலம் டைம். ஓகேவா? டைம், மாஸ், இன்னொன்னு என்னது? லென்த். இவங்க மூணு பேரை வச்சுதான் மூணு சிஸ்டமே உருவாச்சு. என்னன்னா இது ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். இப்ப இருக்கிற படத்துல எல்லாம் சிஜி ஒர்க் நல்லா இல்லப்பா, வெளில வந்து விமர்சனம் கேட்பாங்க. ரிவ்யூ கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? படம் ஏதோ சுமார் தான், சிஜி ஒர்க்லாம் வேஸ்ட் அப்படின்வாங்க. என்னது சிஜினா? கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். அதுதான் ஞாபகம் வச்சு போறீங்க. முதல் எவால்யூஷன் CGS. அதனுடைய விரிவாக்கம் அது இல்ல, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ஆர்டர் ஞாபகம் வரணும் இல்ல. CGS. அடுத்தது நீங்க தான்ப்பா போலீஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? போலீஸ்னாலே பப்ளிக்கோட ஃப்ரெண்ட் தாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் FP. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் CG FP. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் லாஸ்டா S போட்டுக்கோங்க. எல்லாத்துலயுமே கடைசியில S தான் முடிய போகுது. ஓகேவா? அடுத்தது மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல்
மைக்கேல் MKS மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், மைக்கேல் ஜாக்சன். இதுக்கு அடுத்து உருவானதுதான் SI 1960 தான் என்ன பண்ணப்பட்டது, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகுமுறை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப என்ன சார் இந்த C, இந்த G, இந்த Sனா ஒண்ணு இல்ல, இந்த 3 பேரினுடைய அடிப்படை அலகுகளுடைய முதல் எழுத்துக்களை சேர்ப்பதன் மூலமாக உருவானதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய பெயர்கள். அப்ப ஃபர்ஸ்ட் CGS அளவு முறையில நீளத்தை என்ன அளவு எடுத்தாங்கன்னா சென்டிமீட்டர்னு எடுத்தாங்க. என்ன மீட்டர்? சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? C. அதுதான் இங்க வந்துச்சு. அப்ப நிறை இப்ப கிலோகிராம்னு சொல்றோம். SI ல முதல்ல பாத்துருங்க. SI ல தான் இப்ப சொல்லிட்டேன். SI ல இவங்க என்னது? மீட்டர். SI ல இவங்க என்னது? கிலோகிராம். SI ல இவங்க என்னது? செகண்ட், வினாடி, செகண்ட்ஸ். அப்ப MKS அதுதான், அதான் SI. ஓகேவா? சோ இப்போ இவங்கள பாக்கும்போது CGS ல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர். நிறை இந்த G எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிலோகிராமா, இவங்க வெறும் கிராம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வெறும் கிராம் தான் சொன்னாங்க. இது என்னது? சென்டிமீட்டர். இது என்னது? கிராம். அப்போ சென்டிமீட்டருக்கு C, கிராமுக்கு G. டைமுக்கு காலத்துக்கும் மாத்தலப்பா, காலங்காலமா தொன்று தொட்டு அதுதான் இருக்குது. அப்ப டைமுக்கு என்னதானா வினாடி தான். வினாடினா என்னது? செகண்ட்ஸ். அவ்வளவுதான். SGC. CGS னா 14 தான் உருவாச்சு. நீளத்திற்கு, நிறைக்கு, காலமுக்கு CGS. அடுத்தது FPS. FPS ல வந்து F நீளத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா ஃபீட். இத்தனை அடிப்பா, அடி. அடி எடுத்து வைப்போம்ல, அடி மேல அடி வச்சு கவனிப்பீங்க கரெக்டா. அடி ஃபீட். அதனுடைய ஃபர்ஸ்ட் வார்த்தையான F தூக்கிட்டாங்க. அப்ப P நிறைக்கு என்ன சொன்னாங்கன்னா பவுண்டுன்னாங்க. என்னது? பவுண்ட். ஏன்னா இத அளவுல வந்து பவுண்ட் கூட அளவுன்னு சொல்லுவாங்க. பவுண்ட். எஸ்க்கு வழக்கம் போல நம்மளுடைய வினாடி தாங்க, செகண்ட்ஸ். வினாடி தான், செகண்ட்ஸ். அப்ப SPF FPS சிஸ்டம் அதனால தான் உருவாச்சு. அப்ப CGS க்கு சென்டிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ். இதுக்கு ஃபீட், பவுண்ட், செகண்ட்ஸ். MKS வந்து SI அலகு முறையில் என்ன இருக்குதோ அதே தான் MKS. M னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ். அவ்வளவுதான் MKS. ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இதை எழுதி போடும்போது சொல்லிட்டேன் MKS அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப MKS அளவு முறை தான் 1960 வந்து என்ன பண்ணாங்க, அதுல சில ஆல்டர்னேஷன்ஸ்லாம் பண்ணி SI அலகு முறைன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இதுதான் SI அலகு முறைக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய 4 இருக்கு. மொத்தம் 4 வழிமுறைகள் இருக்கு. அதுல வந்து SI அலகு முறைக்கு முன்னாடி யூஸ் பண்ணது 3. ஒன்னு CGS, இன்னொன்னு FPS, இன்னொன்னு என்னது? MKS. CGS னா என்னன்றதை பார்த்துட்டோம், MKS னா என்னன்றதையும் பார்த்துட்டோம், FPS னா என்னன்றதையும் பார்த்துட்டோம். சோ ஈஸியா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், மைக்கேல் ஜாக்சன், அந்த வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சிருவீங்கல்ல. அப்ப CGS, FPS, MKS, SI. SI எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1960 வருஷம். இப்போ இது ஈஸி. இதை வச்சு இந்த விளக்கத்தினுடைய விரிவாக்கத்தினுடைய சுருக்கம் தான் இந்த வார்த்தைகள். அப்ப இது ஈஸி. அடுத்தது போயிடலாம். அப்போ துணை அளவுகள். இப்ப அடிப்படை அலகுகள் என்னன்றதை உனக்கு புரிய வச்சுட்டேன். அந்த 7 பேர் யாருன்றது உனக்கு தெரியும். யார் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு அலகுகளை விடுங்க. முதல்ல அந்த 7 பேர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லென்த், மாஸ், டைம். 4வது இடத்துல இருக்கிறது யாரு? எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டவியல். அடுத்தது வெப்பம், ஹீட்னு சொல்லக்கூடியது. அடுத்தது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளினுடைய அளவு. அடுத்தது 7வது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒளிச்செறிவு, லைட் இன்டென்சிட்டி. இப்ப அவங்களுடைய யூனிட்ஸ் சொல்லும்போது லென்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட்ஸ், வினாடி, எலக்ட்ரிசிட்டிக்கு ஆம்பியர் சார். ஏ சார் சொன்னீங்களே. ஓகே. அடுத்தது 5வது இடத்துல இருக்க ஹீட்டுக்கு ஜூல்னு சொல்லணுமா? நோ, கெல்வின். SI அலகு முறை இல்ல, கெல்வின். அடுத்தது 6வது இடத்துல இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோலுங்க. அப்ப 7வது இடத்துல இருக்கக்கூடியவருக்கு கேண்டினா, லைட் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவுக்கு கேண்டினா. முடிஞ்சிருச்சா? அப்ப ஈஸி தானே இதெல்லாம். அப்ப அவங்கள வச்சுதான் இவங்க உருவாகிறாங்களா? யார் இவங்க? துணை அளவுகள் 10. இந்த துணை அளவுகள் யாரு, என்னென்ன, இவங்களை வச்சு எப்படி சார் அவங்க உருவானாங்க அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்ப்போமா? சோ இப்ப இந்த 3 பேர்ல நீளம்னா உனக்கு யாருன்னு தெரியும். நீளம்னா என்ன? லென்த். அவற்றுடைய SI அலகு என்னன்னு சொன்ன? மீட்டர். M சார் ஷார்ட்ல எழுது சொன்னீங்களே, M ன்னு சொல்லி. இப்ப இந்த நீளத்தை பெரும்பாலும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? சார் இத்தனை மீட்டர் துணி கொடுங்க. ஆமா, அது ஒரு நீளம், அது சின்ன நீளம். பெரிய அளவுல அந்த பிளாட் எவ்வளவு நீளம்னு அளப்பா. அந்த வீடு கட்டுறீங்கல்ல, அந்த பிளாட் எவ்வளவு நீளம்னால
கேப்பீங்கல்ல. அப்ப அந்த இடத்தை அளக்கிறதுக்கு கூட எதுதான் பயன்படுது? நீளம் தான். அப்ப நீளத்தை நீளம்னு சொல்லலாம், தொலைவு எவ்வளவு தொலைவுன்றதையும் சொல்லலாம், எவ்வளவு அகலம்ன்றதையும் சொல்லலாம். சோ அந்த வார்த்தைகள்லாம் பெரும்பாலும் எங்க பயன்படுத்துவோம்னா, ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஒரு பிளாட்டை விக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் நீளம் எவ்வளவு நீளம் இருக்கு, அந்த பிளாட் எவ்வளவு அகலம் இருக்கு அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அளப்பாங்க. அப்ப அது என்னது? ஏரியா. அப்ப இந்த நீளத்துல இருந்து உருவானவர் ஒருத்தர், ஏரியா. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா என்ன? பரப்பளவு. எப்படி ஏரியா உருவானாரோ அதே மாதிரி இன்னொருத்தர் உருவாவாரு. அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா வால்யூம். வால்யூம்னா என்ன? கன அளவு. ஓகேவா? அப்போ ஏரியா, வால்யூம், இவங்க ரெண்டு பேருமே அந்த நீளத்தினுடைய அடிப்படையில தான் உருவாகுறாங்க. இவருக்கான அளவு டக்குன்னு சொல்லுவீங்க, என்னது? m ஸ்கொயர். இவருது வந்து m கியூப். எப்படி? ஏரியா. ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவ? லென்த் இன்டு பிரெத். அதாவது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவதன் மூலமாக என்ன கிடைக்குமா? ஏரியா, பரப்பளவு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளை பொறுத்தவரை நீளத்தினுடைய ஃபார்முலா மீட்டர், அகலத்துக்கும் என்னதானா மீட்டர். என்ன சார் நீளத்துக்கும் மீட்டர் அகலத்துக்கும் மீட்டர்? அகலம் வேற இல்லையா? அகலமானா இருக்கட்டும் நீளமானா இருக்கட்டும் எல்லாமே அந்த நீளத்தை குறிக்கிறது தான். நீளம்னா இந்த நீளத்தை குறிக்கிற, அகலம்னா இது. இதையும் அளக்கும் போது எதை வச்சுதான் அளப்ப? டேப் வச்சுதான் அளப்பேன். நீளத்துக்கு டேப்பையும் அகலத்துக்கு வேற எதுனா வச்சு அளப்பனா கிடையாது இல்ல. அப்ப ரெண்டுத்தையுமே டேப் வச்சுதான் நான் மெஷர் பண்ண போறேன். அப்ப நீளமும் மீட்டர்ல தான் குறிக்க போறேன், அகலத்தையும் எதுல குறிக்க போறேன்? மீட்டர்ல தான் குறிக்க போறேன். அப்ப அகலம் என்பது வேறு இல்லை. உனக்கு புரியணுமே, இதுக்கு ஒரு பேரையும் இதுக்கு ஒரு பேரையும் வச்சான். அப்ப இப்படி மெஷர் பண்ணாது நீளம், இப்படி மெஷர் பண்ணாது அகலம்னு புரியறதுக்காக சொன்னாங்களே தவிர, அப்ப இதுவும் நீளம் தான் இதுவும் நீளம் தான். அதனாலதான் ரெண்டுத்துக்கும் m into m போட்டேன். இந்த m into m தான் எதை உருவாக்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயரை உருவாக்குச்சு. அப்ப ஏரியாவினுடைய ஃபார்முலா என்ன? மீட்டர் ஸ்கொயர். அப்ப அது நீளத்துல இருந்து தானே வந்துச்சு. ஒரு ஏரியாவை அளக்கிறதுக்கு இந்த நீளத்தையும் அளக்கணும். அப்ப ரெண்டு நீளத்தையும் பெருக்கும் போது மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சு. பரப்பளவு நீயே சொல்லுவியே. இப்போ இதுலயும் அதே நீளம் அதே அகலம் கூட யார பெருக்குவீங்க? உயரம். உயரத்தை பெருப்பீங்க. அப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு பொட்டி இருக்குன்னா அதனுடைய நீளம் தெரியணும், அகலம் தெரியணும், நீளம் தெரியணும், உயரம் தெரியணும். இது 3 டைமென்ஷனல்ல வரைஞ்சிருக்கேன். அப்ப நீளத்துக்கு ஒரு m, அகலத்துக்கு ஒரு m, உயரத்துக்கும் ஒரு m. ஏன்னா எல்லாமே டேப் வச்சுதான் அளப்பேன். இது எவ்வளவு உயரம் இருக்கணும் நான் டேப் வச்சுதான் அளப்பேன், இது எவ்வளவு அகலம் இருக்கணும் நான் டேப் வச்சுதான் அளப்பேன், இது எவ்வளவு நீளம் இருக்கணும் நான் டேப் வச்சுதான் அளப்பேன். அப்ப எல்லாத்தையுமே டேப் வச்சு அளக்கும் போது எல்லாத்துக்குமே m வரும். சோ m into m into m என்ன வந்துச்சு? m கியூப். அப்ப ஏரியானா m ஸ்கொயர், வால்யூம்னா m கியூப். அவ்வளவுதான். அப்போ இவங்களை வச்சுதான் முதல் 10 அலகுகளில் 2 பேர் வராங்க. ஒருத்தர் ஏரியா, இன்னொருத்தர் யாரு? வால்யூம். அப்ப ஏரியானா m ஸ்கொயர், வால்யூம்னா m கியூப். ஈஸியா? அடுத்தது மூணாவதா இன்னும் 2 பேர் பார்த்தலாம் இதே ஸ்லைட்ல. அடுத்தது யாரு? ஏன்னா இவங்களை வச்சுதான் அவங்களும் வரப்போறாங்க. அடுத்தது யாருன்னா அழுத்தம். அழுத்தம்னா இங்கிலீஷ்ல என்னமா? பிரஷர். பாருங்க, ஏதோ ஒரு யூனிட்ல பத்தி படிக்க போறேன் உங்கள. ஆனா இவங்க இங்க அலகுகள்ல தெரிஞ்சுதான் அங்க போவே போறேன். அப்பதான் அங்க போய் அழுத்தம்னா இது நான் எழுதும் போது உங்களுக்கு அழுத்தமா மனசுல பதியும். அழுத்தம். இன்னொருத்தர் அடர்த்தி. 2 அடர்த்தி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல டென்சிட்டி. ஓகேவா? இவங்க 2 பேரும் இங்கே சொல்லிடலாம், அழுத்தத்துக்கும் அடர்த்திக்கும். அழுத்தம்னா ஒண்ணும் இல்லம்மா, இப்போ இது என் கையில இருக்கக்கூடிய கர்ச்சீஃப். ஓகேவா? இந்த கர்ச்சீஃப் எப்படி இருக்குன்னா கட்டமா இருக்கு, ஸ்கொயர் ஷேப்ல. அது ஒரு ஏரியா. அந்த ஏரியா மேல நான் கொடுக்கக்கூடிய விசை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அழுத்தம். நான் கொடுக்கக்கூடிய விசை, ஒரு பொருளின் ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள ஒரு பொருளின் மீது நான் செயல்படுத்தக்கூடிய விசை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அழுத்தம். அப்ப இது சாதாரண கர்ச்சீஃப் அழகா இருக்கு. இதே நான் இது மேல ஒரு அழுத்தத்தை கொடுத்தேன்னா அது கொஞ்சம் என்ன ஆகும்? அமுங்கும். அப்போ ஒரு பொருளின் மீது நீ செலுத்தக்கூடிய விசை தான் என்ன? அழுத்தம். அப்போ அந்த ஒரு பொருள் அப்படின்னும் போது இந்த கர்ச்சீஃப் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை புடிச்சுக்குது. அப்ப ஏரியா அந்த ஏரியா மேல நீ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதாவது விசை. ஒரு பரப்பளவின் மீது நீ கொடுக்கக்கூடிய விசை தான் என்னது? அழுத்தம்னு சொல்றாங்க. அப்ப பரப்பளவுக்கான யூனிட் என்னமா?
ஏரியாக்கான யூனிட் இப்பதான் சார் புரிய வச்சீங்களே, எம் ஸ்கொயர். அப்ப கீழே எம் ஸ்கொயர், மேல ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னால ஜெனரலா என்னது? நியூட்டன். இந்த நியூட்டன் ஏன் வந்துச்சுன்னு அடுத்து புரிய வைப்பேன். இதை இவ்வளவு சொல்ல மாட்டேன். ஃபோர்ஸ் ஏன் வந்துச்சுன்னு அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை கவனிச்சுக்கோங்க. ஃபோர்ஸ்னா என்ன? நியூட்டன். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுங்க. அப்ப நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் என்னது? அழுத்தம். அப்போ இப்படியும் எழுதலாம். இல்ல இந்த மீட்டர் ஸ்கொயர் நீ மேல தூக்கிட்டு வரும்போது, மீட்டர் ஸ்கொயர் மேல தூக்கிட்டு வரும்போது எப்படி எழுதலாம்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இன்வர்ஸ். இந்த மாதிரி எழுதலாம். nm - 2 எழுதலாம். புரியுதாமா? nm - 2. அப்போ ஒரு குறிப்பிட்ட பரப்பளவின் மீது நீ செலுத்தக்கூடிய விசை தான் வந்து என்னது? என்னது? அழுத்தம். அடர்த்தி. அடர்த்தி வாங்க. அடர்த்தி நீ எதமா சொல்லுவ? ஏய், ஒரு 2 பாக்ஸ் எடுத்துன்னு போறேன், 2 பை எடுத்துன்னு போறேன். இது சின்ன பை, இது பெரிய பை. 2 கிலோ தக்காளி வாங்குறேன். இது 1 கிலோலே நிறைஞ்சிருச்சு. இதுல 1 கிலோ போடுறேன், அடியில தான் இருக்கு. இந்த பை என்ன ஆயிடுச்சு? 1 கிலோலே நிறைஞ்சிடுச்சு. இந்த பை 1 கிலோ இன்னும் அடியில தான் இருக்கு. அப்ப எந்த பையனுடைய அடர்த்தி அதிகம்? இந்த பையனுடைய, சின்ன பையனுடைய அடர்த்தி அதிகம். ஏன்னா 1 கிலோ ஃபுல்லா ரொப்பிடுச்சு. அடர்த்தி கரெக்டா முடிச்சு ஃபுல்லா ஒரு கேப் கூட இல்லாம அந்த 1 கிலோ தக்காளி என்ன பண்ணிச்சு? அந்த பையவே நிரப்பிடுச்சு. அப்ப அடர்த்தி அங்கதான் அதிகம். அப்ப அடர்த்தி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் கியூபோட சம்பந்தப்பட்டது. அப்போ பையனுடைய 3 டைமென்ஷனும் ஏரியா மேல, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு பொருள் லென்த் பிரெத் அது மேல மட்டும் செயல்படக்கூடிய விசைன்னு சொன்னேன். ஆனா பைய வச்சு சொல்லும் போது பையில நீளமும் இருக்கும், அகலமும் இருக்கும், உயரமும் இருக்கும். அப்போ பையில 3மே இருக்கிறதுனால அது என்னது? வால்யூம். எவ்வளவு அளவுள்ள தக்காளியை அது புடிச்சு வச்சிருக்கு, எவ்வளவு கன அளவுள்ள தக்காளியை அது புடிச்சு வச்சிருக்கு. அப்ப அடர்த்தினாலே டென்சிட்டினாலே என்னது? எம் கியூப். கீழே வால்யூம், மேல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஜி. என்ன சார் அப்ப ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறை பை கன அளவு. அப்போ மாஸ் பை வால்யூம், அதுதான் அதனுடைய ஃபார்முலா. எதுக்கு? அடர்த்திக்கு. அப்போ எவ்வளவு வால்யூம் உள்ள ஒரு பையில எவ்வளவு மாஸ், எவ்வளவு நிறை என்னால போட முடியுது. அப்ப நிறையினுடைய அளவு கேஜி, கன அளவினுடைய அளவு எம் கியூப். இதை எப்படி எழுதலாம்? மேல தூக்கிட்டு வந்தா கேஜி எம் -3 எழுதலாமா? பவர் -3 இவ்வளவுதாமா. அப்ப எப்படி உருவாச்சுன்னு பாத்துக்கோங்க. அப்ப நீளத்தை வச்சு உருவானதுதான் இந்த 4 அலகுகள். 10 அலகுகள் சொன்னா அதுல 4 சொல்லிட்டு. அழுத்தம்னா என்ன, அடர்த்தினா என்ன, பரப்பளவுனா என்ன, கன அளவுனா என்ன. பரப்பளவுனா எம் ஸ்கொயர், கன அளவுனா எம் கியூப். அப்ப இவங்க 2 பேரை வச்சுதான் இவங்க 2 பேர் வந்தாங்க. அழுத்தம்ன்றது ஏரியா மேல நீ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்ப ஏரியானால எம் ஸ்கொயர், அது மேல நீ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கான யூனிட் வந்து நியூட்டன். அப்ப நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப இங்க அடர்த்தி வராங்க. அடர்த்தினாலே என்னது? ஒரு பைய நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பை என்பதுல உயரமும் இருக்கும், நீளமும் இருக்கும், அகலமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது எம் கியூப். அந்த பையில நீ செலுத்தக்கூடிய நிறை, எவ்வளவு பொருளை உன்னால போட முடியுதுன்னு சொன்னேன். அப்ப நிறை பை கன அளவு, கன அளவுக்கான யூனிட் எம் கியூப், நிறைக்கானது வந்து கேஜி. கேஜி பை மீட்டர் கியூப்னு வரும். அதை மேல தூக்கிட்டு வந்தா கேஜி எம் -3 எழுதும். புரிஞ்சுதா? இப்ப இந்த 4 புரிஞ்சுச்சு. அப்ப 10ல 4 முடிஞ்சிச்சு. இன்னும் 4 + 2 வேற பார்க்கணும். போலாமா? அடுத்தது அடுத்த 4 பேர் இவங்க தான் எழுதி வச்சிட்டு இருக்கேன். வெலாசிட்டி, வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், மொமெண்டம், ஃபோர்ஸ். தமிழ்ல சொல்றதா அந்த திசை வேகம், முடுக்கம், உந்தம், வேகம். ஈஸியானவங்க. நீ ரொம்பவே குழப்பிக்காது. எடுத்தோன்னு வேகம் படிக்காது. திசை வேகத்துல இருந்து ஆக்ஸலரேஷன் பிறந்து, அப்ப திசை வேகத்தின் மூலமா உந்தம் பிறந்து, உந்தத்துல இருந்து தான் யார் பிறந்தாங்க? வேகம் பிறந்தாங்க. அப்ப யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி. ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு 100 மீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்க. ஒரு எத்தனை மீட்டர்? 100 மீட்டர். நீங்க ஓட மாட்டீங்களா 400 மீட்டர்? 400 மீட்டர் நான் 70 செகண்ட்ல ஓடுனங்க, டபுள் ஸ்டார் போடுறதுக்காக 60 செகண்ட்ல ஓடுனங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதுதான் ஒரு குறிப்பிட்ட மீட்டர் அளவுள்ள தூரமோ அல்லது கிலோமீட்டர் அளவுள்ள தூரத்தையோ நீ எவ்வளவு செகண்ட்ஸ்ல கடக்குற அப்படின்றத சொல்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி. அப்ப குறிப்பிட்ட அளவுள்ள தூரத்தை நீ எவ்வளவு நேரத்துல கடக்குற, அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் பை டைம். என்னது? வெலாசிட்டி, திசை வேகம். வெலாசிட்டி என்பது ஒரு வெக்டார் அளவு. அதெல்லாம் நம்ம ஸ்கேலார் வெக்டார் எடுக்கும்போது பாத்துக்கலாம். ஏன் இவங்க ஸ்கேலார்ல வராங்க, ஏன் இவங்க வெக்டார்ல வராங்க அப்படின்றதெல்லாம் புரிய வச்சுக்கோம். ஆனா வெலாசிட்டின்றது ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்னு சொல்லலாம். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே சார், லென்த் தானே சார் மீட்டர் சொன்னீங்கன்னா, லென்த் என்றாலும் ஒன்று, நீளம்னாலும் ஒன்று, தொலைவுனாலும் ஒன்று, அகலம்னாலும் ஒன்று, எல்லாமே அது நீளம்னா அது எல்லாத்தினுடைய அளவுமே என்னதான்? மீட்டர் தான். அப்ப மீட்டர். டைமினுடைய அளவு எஸ்.
மீட்டர் பர் செகண்ட். அப்ப வெலாசிட்டி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி என்றது என்ன? மீட்டர் பர் செகண்ட். புரிஞ்சுச்சா? திசை வேகம், குறிப்பிட்ட திசையில் நீ செல்லக்கூடிய வேகம் அப்படின்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப குறிப்பிட்ட திசையில் நீ செல்லக்கூடிய வேகம் என்பது எதை பொறுத்தது? நீ ஒரு எவ்வளவு நேரத்துல எவ்வளவு தூரத்தை கடந்து இருக்கின்றதை பொறுத்தது. அப்ப எவ்வளவு நேரத்துல எவ்வளவு தூரம்னா மீட்டர் பர் செகண்ட். முடிஞ்சிச்சு. அப்ப ஆக்ஸலரேஷன் வா. இதுல ஏதாச்சும் மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் என்னது? ஆக்ஸலரேஷன். நீ பாட்டு போயிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்க எதனா மாறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலமாக பிறப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன், மாறுபாடு. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இந்த வார்த்தை முக்கியம். திசை வேகத்தில் ஏற்படும் மாறுபாடு முடுக்கம் என அழைக்கப்படும் ஆக்ஸலரேஷன். அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் என்னன்னு சொல்றாங்க? ஆக்ஸலரேஷன் சொல்றாங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்ப அதுக்கு என்னடா ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பர், அதாவது 100 மீட்டரை நான் நேரா ஒன்னா எவ்வளவு நேரத்துல கடந்துருவேன்? 100 மீட்டர் நேரா ஒன்னா ஒரு 20 செகண்ட்ல ஓடிடுவேன் சார். இல்ல சார் 25 செகண்ட்ல ஓடிடுவேன் சார். சூப்பர். நான் 100 மீட்டர் இப்படி சுத்தி சுத்தி ஓடுடானா சார் நான் சார் இப்படி இப்படி இப்படின்னு ஓட சொல்றீங்க, கொஞ்சம் லேட் ஆகுமே. அதான் 25ன்றது 27 ஆகுமே. அப்ப செகண்ட் அதிகமாகும். செகண்ட் ஸ்கொயர் மாறுபாடு. அதுதான் முடுக்கம். இங்க செகண்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய மாறுபாடு. அதனால தான் என்னன்னு மாறிடுச்சு? செகண்ட் ஸ்கொயர் மாறிடுச்சு. அப்ப ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப ஆக்ஸலரேஷன் டெஃபினிஷன் என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடினுடைய பெயர் தான் முடுக்கம், ஆக்ஸலரேஷன். ஓகேவா? அப்ப வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றமான ஆக்ஸலரேஷன் என்றால் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது மொமெண்டம், உந்தம். உந்தம்னா என்ன? அதை வச்சு என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ், வேகம். ஓகேவா? மொமெண்டம் பத்தி பார்க்கலாம். மொமெண்டம், உந்தம் ஒண்ணு இல்லைங்க, இதுவும் எம்எல்ஏ வருதா? என்ன சார் எம்எல்ஏவா இதுவும் இன்னொரு எம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியமா கேட்கறது தெரியுது. கேபிட்டல் எம்னா என்ன சொன்ன? மாஸ். ஸ்மால் எம்னா என்ன சொன்ன? மீட்டர். எம்ஓஎல்னா என்ன சொன்ன? மோல், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளினுடைய நிறை, அளவு, அதை மெஷர் பண்றதுக்கு. அப்ப இவங்களையும் எம்னே சொன்னா நம்ம கன்ஃபியூஷன் தான் ஆகும். அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க? பின்னு மாத்திக்கிட்டாங்க. மொமெண்டத்தை என்னன்னு சொல்லிட்டாங்க? பி. அப்ப P is equal to M into V. ஓகேவா? P is equal to M into V. M னா மாஸ், இது கேபிட்டல் M. M into V மாஸ். V னா வெலாசிட்டி. ஏன்னா இவங்களை V ன்னு தான் குறிக்கணும். ஆக்ஸலரேஷன் ஸ்மால் a. தெரியுதா? ஏன் ஸ்மால் a போடுறேன்? கேபிட்டல் A போட்டா என்ன? ஆம்பியர், மின்னோட்டவியலுக்கான அலகு. ஸ்மால் a ஆக்ஸலரேஷன், V velocity. அப்ப m into v. அப்ப இந்த m into v ல v கான ஃபார்முலா என்ன? வெலாசிட்டினாலே மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டினாலே என்னது? மீட்டர் பர் செகண்ட். அப்ப மாஸ் கான யூனிட் என்னமா? கேஜ். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். அவ்வளவுதான். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். யாரு? மொமெண்டம். அப்ப உந்த வெலாசிட்டியின் மூலமாக தான் எது வருது? உந்தம் வருது. வெலாசிட்டியோட நிறைய பெருக்கிக்கிட்டா எதுவா? உந்தம் சொல்றாங்க. வெலாசிட்டியோட நிறை, மாஸ பெருக்கிக்கிட்டா. அப்ப அந்த மொமெண்டத்துக்கான இது வந்து என்ன சிம்பிள்னு பாத்தீங்கன்னா P. P is equal to M into V. அந்த M க்கு kg, V க்கு வந்து மீட்டர் பர் செகண்ட். இதிலிருந்து இருந்து உருவாவது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ். எப்படி வெலாசிட்டில மாறுபாடு ஏற்பட்டால் அது முடுக்கம், ஆக்ஸலரேஷன் சொல்றோமோ அந்த மாதிரி தான் உந்தத்துல மாறுபாடு ஏற்பட்டால் அது என்னன்னு சொல்றாங்கன்னா வேகம். சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாறுபாட்டின் மூலமாக உருவான ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும்? அகைன் கிலோகிராம் இன்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு மாறும். கிலோகிராம் இன்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். என்னங்க சார் இதுவும் அதுவும் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகாதனா? அதனாலதான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இத சுருக்கி நியூட்டன் சொல்லிட்டாங்க. புரியுதா? அப்ப நியூட்டன் சாதாரணமா வரல. கிலோகிராம் இன்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் என்னன்னு சொல்லிருக்காங்க? நியூட்டன். அப்ப நாளை பின்ன ஃபோர்ஸினுடைய அளவு என்னன்னு கேட்டுட்டு நியூட்டன் கொடுத்தாலும் போடலாம், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்தாலும் போடலாம். அப்ப இந்த 4 பேர் எப்படி வந்தாங்கன்னு தெரிஞ்சுச்சா? அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 4 பேரு ஏரியா, வால்யூம்ல இருந்து இவங்க வந்தாங்க. அழுத்தம், அடர்த்தி, பிரஷரும், டென்சிட்டியும். அப்ப மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப். இந்த மீட்டர் ஸ்கொயர் மேல நீ செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ், விசை வந்துதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அழுத்தம். அதனால தான் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னேன். அதே இந்த கன அளவான வால்யூம் மேல நீ எவ்வளவு எடுத்துட்டு போற அந்த பையில நிறை அப்படின்னு சொல்றதுதான் இதுன்னு பார்த்தோம். சோ கன அளவு பை நிறை, கன அளவுக்கு m கியூப், நிறைக்கு வந்து kg பை மீட்டர் கியூப்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் இவங்கல்ல வந்து பார்த்தோம். வெலாசிட்டினா ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்துல எவ்வளவு நேரத்துல எவ்வளவு தொலைவு அடையறேன்னு சொன்னாங்க. சோ மீட்டர் பர் செகண்ட்னு சொன்னேன். இதுல ஏதாச்சும் மாறுபாடு ஏற்பட்டால் அது ஆக்ஸலரேஷன் முடுக்கம் சொன்னேன். அதனால தான் எஸ்
ரெட்டிப்பாக்கிட்டேன், s ஸ்கொயர் ஆக்கிடுச்சு, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரி, இந்த வெலாசிட்டியோட நம்ம நிறைய சேர்த்தா எது வந்துருச்சாம்? உந்தம். நிறைன்றது மாஸ். அப்ப மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் உந்தம்னு சொல்லக்கூடிய மொமெண்டம். மொமெண்டத்தை எதுல குறிக்கிறாங்க? p. அப்ப m into v ன்னு சொல்றாங்க. அந்த m into v ஐ நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது v அந்த வெலாசிட்டிக்கு எது போடுறேன்? m/s மீட்டர் பர் செகண்ட் போடுறேன். அப்ப மாஸ்க்கு kg போடுறேன். அப்ப kg into மாஸ் into சாரி மீட்டர் பர் செகண்ட், kg into m by second ன்னு போடுறேன். அடுத்து இதன் மூலமாக ஏற்படக்கூடிய மாறுபாடு என்னன்னு சொல்றாங்க? ஃபோர்ஸ், வேகம்னு சொல்றாங்க. அப்ப கீழ செகண்ட் ஸ்கொயர் ஆட் ஆயிடுது. சோ அததான் என்னன்னு சொல்றாங்க? நியூட்டன் சொல்றாங்க. அப்ப 8 முடிஞ்சிருச்சா? 8 முடிஞ்சிருச்சா? இப்ப வாங்க, இங்க வாங்க. ஆற்றல், பரப்பிழு விசை, இவங்க ரெண்டு பேரையுமே ஒன்னா சொல்லணும்னா ஒன்னா எழுதி போட்டேன். ஏன்னா ஆற்றல் அப்படின்னாலே எனர்ஜி. ஒரு செயலை செய்வதற்கு ஒரு நல்ல ஆற்றல் வேண்டும். படிக்கிற எஸ்ஐக்கு படிக்கிற, பிசி எக்ஸாமுக்கு படிக்கிற, ஒரு காவலர் ஆவணும்ன்ற ஒரு தேர்வை நோக்கி நீ போகிற அப்படின்னா உனக்கு நல்ல எண்ணம் இருந்தாதான், நல்ல எண்ணம் இருந்தாதான், நல்ல எண்ணம் இருந்தாதான் உன்னால என்ன பண்ண முடியும்? நல்ல எனர்ஜியோட படிக்க முடியும். நல்ல எண்ணம், 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 நல்ல எண்ணம். எண் என்பது நியூட்டனை குறிக்கிறது. எம் என்பது மாஸ், நிறையை குறிக்கிறது. இந்த எம் nm. அப்ப ஆற்றலினுடைய அலகு nm என்பது. ஓகேவா? ஆற்றலினுடைய அலகு nm. இதே பரப்பு இழுவிசைக்கு n/m. அவ்வளவுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். nm வேணும். பரப்பு இழுவிசைக்கும் ஆற்றலுக்கும் நல்ல எண்ணம் இருந்தாதான் நல்ல ஆற்றலோட படிக்க முடியும். நியூட்டன் மாஸ், நிறை. சோ nm வந்து ஆற்றலுக்கு, n/m வந்து பரப்பு இழுவிசைக்கு. முடிஞ்சிருச்சா? அப்ப nm வச்சுதான் வருது. சோ இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆற்றல், எனர்ஜிக்கும் பரப்பிழு விசைக்கும். அப்ப இவ்வளவு நேரம் நான் நடத்தினது அந்த அடிப்படை அலகுகள் என்ன, அந்த அடிப்படை அலகுகளை வச்சு துணை அலகுகள் எப்படி உருவாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் நடத்தி முடிச்சிட்டேன். சோ உனக்கு இப்ப நான் திருப்பி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இது நீங்க யார் யாரெல்லாம் கரெக்டா பண்றீங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நான் எழுதக்கூடிய இந்த 5த்துக்குமே அலகுகள் என்னன்றதை மட்டும் எழுதுங்க. அழுத்தம், அழுத்தத்துக்கு என்ன அலகு? ஓகேவா? ஆக்சிலரேஷன், அழுத்தம்னா என்ன? பிரஷர். ஓகேவா? பிரஷர் என்ன? ஆக்சிலரேஷன்னா என்ன? முடுக்கம். அடுத்தது மூணாவது மொமெண்டம், உந்தம். நாலாவது லைட் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு. இதனுடைய அலகுகளை கீழே சொல்லிட்டு போங்க. எந்த அளவுக்கு இது புரிஞ்சிச்சுன்னு எனக்கும் தெரியணும்ல. 5வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது கேட்கலாமா? கெல்வின் எதனுடைய அலகு? கெல்வின் எதனுடைய அலகு? ஓகேவா? சோ இது எல்லாமே சொல்லுங்க, பார்ப்போம். இந்த 5 கேள்விகளுக்கு சொன்னா இந்த வீடியோ எவ்வளவு அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த பிசிக்ஸ் வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.